ரோஸ் பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூன்னு ரொம்ப நாளாக பூவாக அறுவடை பண்ணியே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காரசாரமான ஒரு அறுவடை. நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் செடி ஒரு 6 செடி இருக்குது, பூக்குது, காய்க்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். சரி பறிக்காமல் விட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறிக்க போகலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்ருக்கேன். சரி இது கொஞ்சம் பெருசாகும், அதுக்கப்புறம் பறித்து வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த செடியில் உள்ள மிளகாய் எல்லாமே இந்த 2 இன்ச்சு நீளம் தான், அதுக்கு மேலே வரல. மிளகா பார்த்திங்கன்னா செம்ம காரமும் கூட. நான் வந்து காரமாக இருக்குமா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பிஞ்சு மாதிரியே இருக்குது அப்படின்றதுனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு மிளகா நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன். செம்ம காரம். இந்த கடுகு சீர்த்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான். இதில் வந்து மொத்தம் 6 செடியில் ஒரு செடி பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டமாக வருது. மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து எனக்கு எல்லாமே போனஸ் தான். பூச்செடி மட்டும் வளர்க்குற எனக்கு வந்து இந்த மிளகாய், கீரை, பாவக்காய் இது எல்லாமே வந்து போனஸ் தான். ஹாப்பி கார்டனிங்.